கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். இதோ இந்த நாளிலும் கர்த்தர் ஞானத்தை தருகிறார் என்கின்ற அந்த வேத தியான பகுதியில நாம் சிந்திக்கும்படிக்கு நமக்கு நினைப்பூட்டுகிற, நினைத்தருள பண்ணுகிற வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தையை அவர் தருகிறார். நிலைத்திரு, உன்னில் நிலைத்திருக்க பண்ணு. நிலைத்திரு, உன்னில் நிலைத்திருக்க பண்ணு. Abide, let it abide in you. Abide, let it abide in you. ஆம், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நம்முடைய ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷகத்தில் 15ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லுகிறார். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நம்முடைய ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்று நமக்கு நினைத்தருள பண்ணுகிற, நினைவுபடுத்துகிறதான வார்த்தை, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை நம்முடைய ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்துல தம்மை உண்மையாய் விரும்பும்படிக்கும், தம்மை உண்மையாய் நாடி தேடும்படிக்கும் சொல்லுகிறார். மிக முக்கியமான காரியத்தை மேற்கோளிட்டு சொல்லுகிறார். நல்லா கவனிங்க. இந்த வார்த்தையை, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று இன்றைக்கு நமக்கு நினைத்தருள பண்ணுகிற வார்த்தையை நம்மிடத்துல தம்மை உண்மையாய் விரும்பும்படிக்கும், தம்மை உண்மையாய் நாடி தேடும்படிக்கும் சொல்லுகிறார். மிக முக்கியமான காரியத்தை மேற்கோளிட்டு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஆம், யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே 1, 2, 4-6 வசனங்களிலே, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறார். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். இதோ இதோ கொடியானது திராட்சை செடியிலே நிலைத்திராவிட்டால் அது தானாய் கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் திராட்சை கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யவும் கூடாது. என்னில் நிலைத்திராவிட்டால், யாதொருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுவார்கள், அது அவைகள் எரிந்து போகும். இதோ இதோ நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் அதிக கனிகளை கொடுப்பீர்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் என்னிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு நினைத்தருள பண்ணுகிற, நினைப்பூட்டுகிற வார்த்தை, வல்லமையுள்ள வார்த்தை, நிலைத்திரு, நிலைத்திருக்க பண்ணு. அபைட்,
மேக் இட் அபைட் என்று சொல்லுகிறார். ஆம், அவரில் நாம் நிலைத்திருக்கும் போது அவரில் நாம் நிலைத்திருக்கும் போது நாம் கனி கொடுக்கிற கொடிகளாய் காணப்படுகிறோம் என்று கர்த்தர் சாட்சி சொல்லுகிறார். அவருடைய பிதா திராட்சை தோட்டக்காரர் என்ன செய்வாராம்? கனி கொடாத, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் கனி கொடாத கொடி எவைகளோ அதை அறுத்து போடுவாராம். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுவாராம். அதனாலதான் அவர் சொல்றார், என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். ஆம், ஆம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆகையினால்தான் நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவரில் நிலைத்திருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். தம்மை உண்மையாய் விரும்பும்படிக்கு அவரில் நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தம்மை உண்மையாய் நாடி தேடும்படிக்கு அவரில் நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். என்னில் நிலைத்திருங்கள், என் வார்த்தையை உங்களில் நிலைத்திருக்க பண்ணுங்கள், என்னிடத்தில் கேட்டுக்கொள்ளப்படுவது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லுகிறார். இதோ வார்த்தையை நிலைத்திருக்க பண்ணுவது என்றால் என்ன? வார்த்தையை நிலைத்திருக்க பண்ணுவது என்றால் என்ன? அதை கடைபிடித்து நடப்பதாகும். அந்த வார்த்தை சொன்னதின்படியே செய்வதாகும். வார்த்தையை நிலைத்திருக்க பண்ணுவதென்றால் அதை கடைபிடித்து நடப்பதாகும். அந்த வார்த்தை சொன்னதின்படியே செய்வதாகும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இதோ படிக்கின்ற பிள்ளைகளிடத்துல நன்றாய் படிப்பு வாழ்க்கைக்கு மிக முக்கியமானதாகும். நீ படித்த படிப்பிற்கேற்ற வேலை உனக்கு கிடைக்கும். உன் வாழ்க்கை செம்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று சொன்னால் அந்த பிள்ளையினுடைய இருதயத்தில் அந்த சொல்லப்பட்ட வார்த்தை நூறத்தனையாய் பதிந்துவிடும். அந்த வார்த்தையின்படியே அந்த பிள்ளையினுடைய படிப்பு மாறி போகும். அந்த பிள்ளை தன் படிப்பில கவனமாய் இருந்து நல்ல தேர்ச்சி பெற்று வாழ்க்கையில உயர்ந்த ஸ்தானத்தில, உயர்ந்த நிலையில, படிப்புக்கேற்ற வேலையில, உயர்ந்த நிலையில ஆசீர்வாதமாயிருப்பார்கள். அதே போலதான் வேலை பார்க்கிறவர்களிடத்திலும் நீ பார்க்கின்ற வேலையில கவனமாய் ஜாக்கிரதையாயிரு. வேலையிலே அசதியாய் இராதே. காரியங்களை கவனமாய், நீ வேலை பார்க்கிற எந்த காரியமானாலும் அதை கவனமாய் நிதானமாய் கருத்தாய் செய். வேலையிலே உனக்கு உத்தரவாதம் உண்டாகும் என்று சொன்னால் பிரைஸ் தி லார்ட், அந்த வேலையை பார்க்கின்றவர்கள் அதை கண்ணும் கருத்துமாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்து முடிக்கும் பொழுது பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அவர்கள் வேலை பார்க்கிற ஸ்தலத்தில் அவருடைய மேல் அதிகாரிகள் அவர்கள் மேல் நல் எண்ணம் கொண்டு நல் நம்பிக்கை வைத்து உயர்வுக்கு பரிசீலனை செய்வார்கள், உயர்வை அடைவார்கள், ப்ரமோஷனை பெற்றுக் கொள்வார்கள். ஆம், நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடியே தன் வேலையில் ஜாக்கிரதையாயிருக்கிறவனை கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல்
நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். நீசர் என்றால் கொடிய இருதயம் படைத்தவர்கள், கொடுமையுள்ளவர்கள். பிரைஸ் தி லார்ட். ஆம், தன் வேலையை ஜாக்கிரதையாய் செய்கிறவர்கள், கருத்தாய் செய்கிறவர்கள், நிதானமாய் செய்கிறவர்கள், ஒழுங்காய் செய்து முடிக்கிறவர்கள் நிச்சயமாய் பல உயர்வுகளை கண்டு உயர்ந்த ஸ்தானத்திலே, உயர்ந்த பதவியிலே அவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். ஆம், ஆம், எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஒழுக்கம், டிசிப்ளின் அவசியம். இதோ நீதிமொழிகள் 14:34 படி நீதி ஜனத்தை உயர்த்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதி எந்த ஜனத்தையும் உயர்த்தும். பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி. அந்தபடியே இதோ இன்று நம்முடைய ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறவர், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லுகிறார். ஆம், இதோ அவர், நான் சொல்லுகிற என்னுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு என்று சொல்லுகிறார். நான் சொல்லுகிற என் வார்த்தைக்கு மகிமை உண்டு என்று சொல்லுகிறார். நான் சொன்ன என் வார்த்தையின்படியே ஆகும் என்று சொல்லுகிறார். ஆம், ஏசாயா 55 10-11 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறபடியே மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நினைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் அவரிடத்திற்கு திரும்பாமல் அது அவர் விரும்புகிறதை செய்து, நம்முடைய வாழ்க்கையில் அவர் விரும்புகிறதை செய்து அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். இந்த சிறு பிள்ளைகளைப் போல, படிக்கின்ற பிள்ளைகளைப் போல, வேலையில் ஜாக்கிரதையாய் உத்தமமாய் வேலை பார்க்கிறவர்களைப் போல நாமும் பிரைஸ் தி லார்ட், நாமும் நமக்கு சொல்லப்பட்ட அவருடைய வார்த்தையை நம் இருதயத்தில் வைத்து வைப்போமேயானால், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அது நமக்கு செய்யப்படும் என்று இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம், அந்த வார்த்தையை, நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையை, நம்முடைய வேதத்திலிருந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறதான அந்த வார்த்தையை இருதயமாகிய நம்முடைய பலகையில எழுதி வைத்து அவைகளை காத்து நடக்கிறோமா? அல்லது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதது நிமித்தம் அந்த அவருடைய வார்த்தை நம்ம தூஷிக்கப்படுகிறதா? நம்மை நாமே நிதானித்தறிவோம். நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயந்திருக்கப்படும். ஏனென்றால் ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஏனென்றால் அவருடைய வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். அந்த வார்த்தை இந்த உலகத்திற்கு அனுப்பின பிதாவாகிய தேவனை விசுவாசிக்க வேண்டும். அந்த வார்த்தையை நமக்கு கற்றுத்தருகிற பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்க வேண்டும். இதோ அந்த வார்த்தையை கற்றுக்கொள்ள நம் மனதை, நம்முடைய உள்ளத்தை திறந்து கொடுத்தவரை விசுவாசிக்க வேண்டும். ஆம், அந்த வார்த்தையின்படியே நாம் மாறுவோம். அந்த வார்த்தையின்படி நம்முடைய சூழ்நிலை மாறும். அவருடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையே மாறும். இதோ நாம் அவரிலும் அவருடைய வார்த்தை நம்மிலும் நிலைத்திருந்தால் நாம் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது நமக்கு செய்யப்படும். அவருடைய வார்த்தையை, அவர் நமக்கு தந்திருக்கிற ரேமா வார்த்தையை, அவர் நமக்கு தந்திருக்கிற வாக்கு தத்தமுள்ள வார்த்தையை, அவர் வழி இதுவே இதில் நடுவுங்கள் என்று சொல்லுகிற வார்த்தையை, பிரயோஜனமாய் இருக்கிற வார்த்தையை, நமக்கு போதித்திருக்கிற வார்த்தையை, பிரயோஜனமாய் இருக்கிற வார்த்தையை, நமக்கு போதித்திருக்கிற வார்த்தையை, நான் நடக்க வேண்டிய வார்த்தையை அவர் நமக்கு சொல்லி இருக்கிறாரே,
அதை நம் இருதய பலகைகளை எழுதி வைத்து அதன்படி நடப்போம். கர்த்தர் நல்லவர், நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். உச்சிதமான கோதுமையினாலே, கண்மலையின் தேனினாலே நம்மை போஷிப்பார். பொய் சொல்ல தேவன் மனுஷன் அல்ல, பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல. மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல. நம்மை நாமே நிதானித்து அறிந்து அவருடைய வார்த்தையை நம்முடைய ஜீவனுக்கு எதுவான வார்த்தையை நம்மில் நிலைத்திருக்க பண்ணுவோம், மேன்மை அடைவோம், அவருடைய நாமத்திற்கே மகிமையை கொண்டு வருவோம். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன்.